بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, இன்றைய பாடத்துல நாங்க முக்கியமான எங்களோட தலைப்பு என்னாண்டா அகல் போர், ஹந்தக் போர் சம்பந்தமான எங்களோட தலைப்பு. அதுக்கு வாரத்துக்கு முன்னால நாங்க ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த ஹிஜ்ரி 3 காலப்பகுதி, நாங்க ஹிஜ்ரி 4க்கு வந்துட்டோம். அது கொஞ்சம் முன்னால நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு திருமணம். ஜைனப் பின்து ஹுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. இந்த ஜைனப் பின்து ஹுசைமா என்று சொல்லக்கூடிய பெண் ஒரு முக்கியமான ஒரு பெண். என்ன காரணம் என்றால், இவங்களுக்கு வரலாற்றில் உள்ள பட்டப்பெயர் என்னன்னா உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்ற ஒரு பட்டப்பெயர் இவங்களுக்கு இருந்துச்சு. காரணம், அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பெண் தான் இந்த ஜைனப் பின்து ஹுசைமா என்று சொல்லக்கூடிய பெண். ஏற்கனவே ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாக இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கு பின்னால திருமணம் செஞ்சாங்க. அதே மாதிரி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பின்னால ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா 4. அதோட இந்த 5வது பெண் தான் இந்த ஜைனப் பின்து ஹுசைமா என்று சொல்லக்கூடிய பெண். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில 2 ஜைனப் இருந்தாங்க. நபியாவோட மனைவிமார்கள் 2 ஜைனப். ஒன்று பிரபலமான ஜைனப் பின்து ஜஹ்ஷ்ன்னு சொல்லக்கூடிய பெண். அவங்க வேற, இவங்க வேற. அப்ப நபிசாத்துடைய மனைவிமார்கள்ல 2 ஜைனப் இருந்தாங்க. ஜைனப் பின்து ஜஹ்ஷ், ஜைனப் பின்து ஹுசைமா. இவங்களோட பேர் இப்ப நாங்க வரலாற்று இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெண் 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த ஜைனப் பின்து ஹுசைமான்னு சொல்லக்கூடிய பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிக குறுகிய காலம்தான் குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. மிக குறுகிய காலம். சில வரலாற்றாசிரியர் 2 மாசம்ன்றாங்க, சில வரலாற்றாசிரியர் 8 மாசம்னு சொல்றாங்க. மிச்சம் கொஞ்சம் காலம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தாங்க. இவங்களுடைய வித்தியாசமான விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் மௌத்தான மனைவி இவங்க தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அடுத்தது நபி அவங்களுடைய வாழ்ற காலத்திலேயே மௌத்தான மனைவின்னு சொன்னா ஜைனப் பின்து ஹுசைமான்னு சொல்லக்கூடிய இந்த உம்முல் மசாக்கின் என்று பெயர் பெற்ற இந்த பெண். அப்ப இவங்களோட திருமணமும் இந்த காலகட்டத்துல நடந்து மிக குறுகிய காலத்திலே இவங்க அல்லாஹ்ட்ட இறையடி எய்திட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னால நாங்க பார்க்கணும் வரலாற்றுல என்னாண்டா, எங்களுக்கு தெரியும் உஹது யுத்தம் முடிஞ்சிச்சு. உஹது யுத்தத்துடைய முடிவும் எங்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமை. 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு நிறைய சஹாபாக்கள் காயமுற்ற ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு. இப்ப சுற்று வட்டாரத்திற்கு அரபிகளுக்கு ஒரு தைரியம் கொண்டு வந்துச்சு. என்னாண்டா, முஸ்லீம்கள் பலவீனம் ஆகிட்டாங்க. பத்ர் யுத்தத்துல முஸ்லீம்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிச்சு, வெற்றி கிடைச்சிச்சு. அதனால பல அரபு கோத்திரங்கள் முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. உஹது யுத்தத்துல தோல்வி அடைந்ததனால அந்த ஒப்பந்தம் செஞ்சு கொண்ட அரேபியர்களுக்கு தைரியம் பிறந்துட்டு, இப்ப நாங்க இவங்களோட ஒப்பந்தம் செய்யறது எந்த அர்த்தமும் இல்லை, இவங்க தான் தோத்து போனவங்க என்ற ஒரு தைரியம் அரபு கோத்திரங்களுக்கு வந்துட்டு. ஆனா பாருங்க, ஒரு மனிதன் வெற்றியில அல்ல பாடம் படிக்கிறது, தோல்வியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுதான் சிரமம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வெற்றியே வந்து கொண்டு இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா வெற்றியும் தோல்வியும் வருகிறது. தோல்வியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. உஹதுல கடுமையான கஷ்டம், சிரமம். ஆனா என்ன செஞ்சாங்க நபி அவங்க? அப்படியே தளர்ந்து போகல, உடைஞ்சி போகல. எல்லாம் பைத்துட்டு எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அப்படியே அவங்க உடைஞ்சி போகல. என்ன செஞ்சாங்கண்டா, நாங்க பார்த்தோம் 2 போர்களை பார்த்தோம். 2ஆம் பத்ர் போர் என்றது ஒன்று பார்த்தோம். அப்ப அந்த 2ஆம் பத்ர் போர்ல மக்காவுடைய படை வந்துச்சு முஸ்லீம்களை தாக்குறதுக்கு. ஆனா முஸ்லீம்கள் தைரியமாக பத்ருக்கு போய் திருந்தாங்க. பயந்து அபூ சுஃபியானுடைய படை திரும்பி போயிடுச்சு. இப்படி இந்த ஹம்ராவுல் அசதுடைய போரே நாங்க பார்த்தோம். ஹம்ராவுல் அசதுலயும் என்ன செஞ்சாங்க, அபூ சுஃபியான் படை உஹதை முடிச்சிட்டு பெய்த்துட்டு அப்பே திரும்பி வந்தாங்க. ஹம்ராவுல் அசதுல 2ஆம் பத்ர் அடுத்த வருஷம் தாக்குறதுக்கு வந்தாங்க. இந்த 2லையுமே முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்காக முன்னேறி சென்றாங்க. இதை கண்டு பயந்த மக்காவுடைய படை திரும்பி வாபஸ் வாங்கினாங்க. இந்த 2 நடவடிக்கைகளால திருப்பியும் முஸ்லீம்களை பத்தி ஒரு பயம், முஸ்லீம்களை பத்தி ஒரு நல்லெண்ணம், முஸ்லீம்களுடைய வீரத்தை பத்தி ஒரு சிந்தனை மீண்டும் அரபியர்கள்ட்ட உண்டாகுது. மக்காட படை உஹதுல வெத்தினதுக்கு என்ன, அவங்க அந்த வெற்றியை தக்க வச்சுக்கொள்ளல. ஹம்ராவுல் அசதுலையும் 2வது பத்ர்லையும் பயந்து ஓடிட்டாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதகமாக எடுத்துக்கொண்டாங்க.
அவங்க அந்த உஹதுல கிடைச்ச தோல்வியால் அப்படி இறங்கி போகல, மீண்டும் அந்த இராணுவ நடவடிக்கைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தாங்க. அதுல மிக முக்கியமாகத்தான் பனு நதீர் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டது. அப்ப முஸ்லிம்கள் பயந்து போய் தீக்கல, உடனடியா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போனாங்க. 2 போரை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க, எதிரிகள் பயந்து போனாங்க. பனு நதீர் யூதர்களை தைரியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்தினாங்க. இந்த செயற்பாடுகளால மீண்டும் முஸ்லிம்களுக்கு பற்றிய ஒரு பயமும் அச்சமும் அந்த ஜசீரத்துல் அரபுல ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாடு கடத்தப்பட்ட யூதர்கள், பனு நதீர் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டன்றதை நாங்க போன பாடத்துல பார்த்தோம். அவங்க எங்க போனாங்கன்றா ஹைபருடைய இடத்துக்கு போனாங்க. ஹைபர் இந்த படத்துல பார்த்தா விளங்கு, இது மக்கா. யஸ்ரிப்ன்றது மதீனா. மதீனாவுடைய வடக்கு பக்கத்தான் ஹைபர். மதீனாவிலிருந்து நியாயமான தூரத்துல தான் ஹைபர் இருக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்தி அந்த பனு நதீர் யூதர்கள் எங்க போனாங்கன்னா ஹைபருக்கு போனாங்க. ஏற்கனவே ஹைபருடைய பகுதியில கோட்டைகளும் இருந்துச்சு, அதுல யூதர்கள் வசிச்சு வந்தாங்க. அந்த யூதர்களோட வைத்து இந்த பனு நதீர் யூதர்கள் போய் சேர்ந்து கொண்டாங்க. இப்ப இந்த பனு நதீர் யூதர்கள்ட உள்ளத்துல என்ன நெய்குதுன்றா, மதீனாவிலிருந்து நாங்க நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், எப்படியாவது முஸ்லீம்களை பழி வாங்கணும், எங்களுக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு நாங்க எப்படி சரி முஸ்லீம்களை பழி வாங்கணும், மதீனால அவங்க நிம்மதியாக வாழக்கூடாது என்று சொல்லி இந்த பனு நதீர் திட்டம் தீட்டுறாங்க. அப்ப இந்த பனு நதீருடைய முக்கிய தளபதியாக இருந்தவர் தான் ஹுயை இப்னு அக்தப்னு சொல்லக்கூடிய. பிற்காலத்தில் இவர்களுடைய மகளைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பா. இவர் ஒரு யூதர், பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்த யூதர். இந்த ஹுயை இப்னு அக்தபும் இவருடன் இருந்த சல்லாம் இப்னு அபில் ஹுகைக் என்றவரும், அவருடைய சகோதரராக இருந்த கினானத் இப்னு அபில் ஹுகைக் என்றவரும், அவருடன் இருந்த ஹவுதா இப்னு கைஸ்னு சொல்லக்கூடிய இந்த 4-5 பேர் சேர்ந்து மக்காவுக்கு போறாங்க. எங்கிருந்து? இப்ப ஹைபர்ல இருந்து மதீனாவை தாண்டி மக்காவுக்கு வராங்க. உங்களுக்கு விளங்கிக்கும், சாட்டை பார்த்தா விளங்கிக்கும். இவங்க மக்காவுக்கு வரணும், என்ன செய்யணும்? மதீனாவை தாண்டி வரணும். இந்த ஹைபர் தானே இது ஹைபர். இங்கிருந்து மக்காவுக்கு வராங்க. மதீனாவை தாண்டி இந்த யூத கூட்டம் என்ன செய்யறாங்க? மக்காவுக்கு வராங்க. மக்காவுடைய முக்கியமான தளபதிகளை சந்திச்சு சொல்றாங்க, குறைஷியர்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பெரும் படையோட நீங்க மதீனாவை தாக்கவாங்க, பெரும் படையோட நீங்க மதீனாவை தாக்கவாங்க, நாங்களும் உங்களுக்கு இதுல துணை புரிவோம், நாங்களும் உங்களுக்கு இதுல உதவியாக இருப்போம் என்று சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அடியோடு அழிக்கக்கூடிய வேலையை நாங்க செய்வோம், நீங்க படையெடுத்து கொண்டு வாங்க என்று சொல்லி மக்காவுடைய முஷ்ரிக்களை தூண்டுறாங்க. யார் இது? ஹைபர்ல இருந்து போன அந்த யூதர்கள், சல்லாம் இப்னு அபில் ஹுகைக், இந்த ஹுயை இப்னு அக்தபுடைய அந்த டீமிக்கு இவங்க போய்த்து சொல்றாங்க, எங்க போய்த்து மக்காவுக்கு சொல்றாங்க, மக்காவுடைய அபு சுஃபியானை சந்திச்சு நீங்க ஒரு பெரும் படையோட வாங்க, மதீனாவை வேரோட இல்லாமலாக்கு, நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். இப்ப இந்த மக்காவாசிகள் ஹுயைட்ட கேட்டாங்க, இந்த ஹுயைட்ட வந்திருந்த அந்த யூதர்கள்ட்ட கேட்டாங்க, இந்த வந்தவங்க வேதக்காரர்கள் தானே, வேதம் கொடுக்கப்பட்டவங்க. அப்ப அந்த வேதக்காரர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க வேதம் கொடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறீங்க, நாங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம், நீங்க அதுக்கு உண்மையான பதில சொல்லுங்க. கேட்டாங்க, என்ன விஷயம் கேட்டாங்க? அஃபதீனுனா கைருன் அம் தீனு முஹம்மத். மக்காட முஷ்ரிக்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? யூத அறிஞர்கள்ட்ட, அந்த யூத டீம்கிட்ட கேட்கிறாங்க, எங்கட மார்க்கம் சிறந்ததா, முகம்மதுடைய மார்க்கம் சிறந்ததா? இப்ப மக்காவாசிகள் யாரை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா பின்னால என்னது? சிலை வணக்கத்தை கொண்டு வந்தவங்க. இப்ப மக்காவாசிகள் யூதர்கிட்ட கேட்கிறாங்க, சிலை வணங்குற எங்கட மார்க்கம் சிறந்ததா, முகமது ஸல்லல்லாஹுடைய மார்க்கம் சிறந்ததான்னு கேட்கிறாங்க. யூதர்களுக்கு என்ன வேணும்டா, எப்படியாலும் இந்த மக்காவாசிகளை திருப்திப்படுத்தி அவங்கள மதீனாவுக்கு எடுத்து ஒரு பெரிய யுத்தம் ஒன்றை நடத்தணும்ன்றது யூதர்களோட திட்டம். எப்படி இன்றைக்கு உலகத்துடைய பல யுத்தங்களை யூதர்கள் பிளேன் பண்றாங்களோ, அன்றைக்கும் அவங்க தான் திட்டமிட்டாங்க. இந்த மாபெரும் ஹந்தக்குடைய போருக்கு திட்டமிட்டவங்க யூதர்கள். அப்ப அந்த அபூ சுஃபியானும் அவனோடு இருந்த ஆட்களும் கேட்டாங்க, எங்கட மார்க்கம் சிறந்ததா, முஹம்மதுடைய மார்க்கம் சிறந்ததா? அதுக்கு பாருங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உங்களோட மார்க்கம் தான் சிறந்தது. இவ்வளவுக்கும் இவங்க சிலை வணங்கிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யூதர்களும் எல்லோருமே நபிமார்களை ஏற்றுக்கொண்டவங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்லல? முஹம்மது ஸல்லல்லாஹுடைய மார்க்கம் சிறந்தது என்று சொல்லல, மக்காவுடைய மக்களே நீங்க வணங்குற மார்க்கம் தான் சிறந்தது என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இதை குறித்து குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப். நபியை நீங்க பார்க்கலையா? வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சாரார், வேதத்துடைய ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட சாரார், அவங்க
உண்மையான வேதவாசிகள் அல்ல. ஏன் தெரியுமா? யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத், ஜிப்த் தாகூத் என்று சொல்லக்கூடிய சிலைகளைத்தான் அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா சிலை வணங்குறவங்களை சரின்னு சொன்னா அவங்களும் ஒரு சிலை வணங்கிதான். யகூலூன லில்லதீன கஃபரு, நிராகரித்த மக்களை பார்த்து, மக்காவுடைய மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? ஹா உலாய் அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா, ஈமான் கொண்டவங்களை விட நல்ல மக்கள் நீங்கன்னு சொல்றாங்க. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இந்த யூதர்களுடைய செயற்பாட்டை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலேயே விளங்கப்படுத்தினான். இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க? மக்காவுடைய முஷ்ரிக்களை பார்த்து சொல்றாங்க, ஈமான் கொண்ட முஸ்லிம்களை விட நீங்க தான் சிறந்தவங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அல்லாஹ் யாரை சபிக்குகிறானோ அவன் ஒரு நாளும் தனக்கு உதவியாளனை கண்டுகொள்ள மாட்டான் என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். ஏன் அல்லாஹு தாலா இங்க சொல்றான் என்றா, இவங்க சிலை வணக்கத்தை ஆமோதிக்கிறாங்க. ஆனா இவ்வளவுக்கும் யூதர்கள் சிலை வணங்குறவங்க அல்ல. ஆனா மக்காவுடைய முஷ்ரிக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி சிலை வணக்கத்தையும் ஆமோதிக்கிறாங்க என்ற கருத்துல அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த பதில் குறைஷியர்களுக்கு ரொம்ப விருப்பத்தை உண்டாக்கிச்சு. ஆஹா, எங்களையும் இந்த யூதர்கள் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் ஆரம்ப வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்களோட பார்வையில நாங்க சரி, இந்த முகம்மது தான் பிழை. அப்படி இருந்தா ஆரம்ப வேதங்கள்ல கூட நாங்க சரிகாணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவங்க திருப்தி காண ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க, நிச்சயமாக நாங்க ஒரு பெரிய படையோட மதீனாவை தாக்க வருவோம் என்ற வாக்க கொடுக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த யூதர்கள் வெறும் குறைஷியர்களோட மட்டும் டீல முடிச்சுட்டு போனாங்க, கத்தஃபான் கோத்திரத்துக்கு போனாங்க. ஒரு பெரிய ஒரு கோத்திரம் தான் கத்தஃபானுடைய கோத்திரம். நாங்க இவங்களை பத்தி ஆரம்பத்துல சாட்ல பாத்தீங்கிற, இப்படித்தான் குறைஷியல் வார, இந்த குறைஷியர்கள் வார இந்த ஃபிஹ்ருக்கு தான் குறைஷ்ன்னு சொல்றேன். இந்த புள்ளவங்க தான் குறைஷ், ஃபிஹ்ருடைய பரம்பரையில வந்தவங்க தான் நான் வலமேல காட்டக்கூடிய நீட்டமான சாட். அவங்கள்ட்ட அப்பால வராங்க பாருங்க, முதர்ன்னு சொல்லி. முதருடைய மகன் தான் 2 இலியாஸ். இலியாசுடைய பரம்பரையில தான் குறைஷ் வார. இந்த பரம்பரையில கைஸ் வராரு. கைசுடைய பரம்பரையில தான் கத்தஃபான் என்று வராரு. இவங்க மிக பிரபலமான ஒரு பெரிய அரேபிய கோத்திரம் தான் இந்த கத்தஃபான் கோத்திரம். இப்ப என்ன செய்யறாங்கன்னு, இந்த கத்தஃபான் கோத்திரத்தை போய் சந்திக்கிறாங்க. கத்தஃபான் ஒரு பெரிய அரபியர்கள் இருந்த நிறைய ஆட்பலம் கொண்ட ஒரு பெரிய கோத்திரம் தான் கத்தஃபான் கோத்திரம். அந்த கோத்திரத்தை போய் சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் சொல்றாங்க, நீங்க மதீனாவை முழு தரமட்டமாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வாங்க, குறைஷியர்களும் எங்களுக்கு வாக்கு தந்திக்கிறாங்க, அவங்களும் வாரண்டு. இப்படி போய் என்ன செய்யறாங்கன்றா, ஒவ்வொரு அரபு கோத்திரங்கள், நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனித்தனியாக ஒவ்வொரு அரபி கோத்திரங்கள் சண்டை பிடிச்சாங்க. இந்த யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தனித்தனியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சண்டை பிடிச்ச எல்லா கோத்திரத்தையும் ஒரே அணில அணிவகுக்க செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனித்தனியாக ஒவ்வொரு அரபு கோத்திரம் சண்டை பிடிச்சிச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த எல்லா தனித்தனியா சண்டை பிடிச்ச கோத்திரங்களை ஒன்று சேர்த்து ஒரு டீமாக மாத்தினாங்க. அதனால இந்த போருக்கு இருக்கிற பேர் என்ன தெரியுமா? அஹ்ஸாப்னு பேர் இருக்கிற. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு சூராவே சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சூராவே சொல்றான். அஹ்ஸாப்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹிஸ்பென்ற வார்த்தையுடைய பன்மதன் அஹ்ஸாப். ஹிஸ்புண்டா ஒரு கட்சி, ஒரு கூட்டம். அஹ்ஸாப்ண்டா பல கூட்டங்கள் சேர்ந்தது. அப்ப பல கூட்டங்கள் சேர்ந்து இஸ்லாத்தை தாக்க வந்ததனால இதற்கு அஹ்ஸாப் என்று இந்த யுத்தத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இப்ப என்ன செய்யறாங்கண்டா, ஒரு பெரிய ஒரு படை தயாராகிறாங்க. எப்படியான படை? வெறுமனே குறைஷியர்கள் அல்ல, வெறுமனே கத்தஃபான் அல்ல, வெறுமனே யூதர்கள் அல்ல, எல்லா அரபியர்களும் சேர்ந்த ஒரு மாபெரும் படையொன்று மதீனாவை தாக்குறதுக்காக தயாராகிறாங்க. அப்ப இது பத்ரு போர் மாதிரியோ உஹது போர் மாதிரியோ ஒரு லேசான போர் அல்ல. சாதாரணமா முஸ்லீம்களால வைத்து தாக்கு பிடிக்க முடியுமான ஒரு போர் அல்ல. ஏனென்றா ஒட்டுமொத்த அந்த இஸ்லாத்துடைய எதிரிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில 4000 பேர் கொண்ட ஒரு படை தயாராகிறாங்க. அன்பானவர்களே, நாங்க பார்த்தோம், உஹதுல கூட அபூ சுஃபியான் தலைமையில தயாரான படை எத்தனை பேர்? 3000 பேர். உஹது போரை விட ஒரு பெரிய ஒரு படையொன்று தயாரான யுத்தம் தான் இந்த அஹ்ஸாபுடைய ஹந்தக்குடைய அகல் யுத்தம். ஹந்தக் யுத்தம் என்று சொல்லுவோம், அகல் யுத்தம் என்று சொல்லுவோம், அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்லுவோம், எல்லாம் ஒன்றுதான். அப்ப வெறுமனே மக்காவுடைய குறைஷியர்கள் மட்டும் 4000 பேர்கள் வாராங்க. 1500 ஒட்டகங்கள் எடுத்துக்கொண்டு வராங்க. 300 குதிரை வீரர்கள் ஒரு பெரிய படையோட வராங்க. அந்த படையில கொடி பிடிச்சிட்டு வராரு. எங்களுக்கு தெரியும், வலிமையாகவே கொடி பிடிக்கக்கூடிய அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த, இதுல பாருங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் பேர்புலால நான் போட்டிக்கிறேன், உஸ்மான் இப்னு தல்ஹா. அவர் தான் இந்த போர்ல கொடி பிடிச்சாரு.
இவர் மட்டும்தான் உஹது போர்ல கொலை செய்யப்படல, தப்பினாரு. இவர் இந்த போர்ல கொடி பிடிச்சாரு. நான் ஏன் இவர் பர்பிள் போட்டின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பின்னால காலத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு தான் நான் பர்பிளால் அடையாளப்படுத்திக்கிறேன், மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால். அப்ப இந்த கோத்திரத்துல பாருங்க, இவர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். இவங்க அவ்வளவு பேருமே முஷ்ரிக்கான நிலைமையில் கொலை செய்யப்பட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாள் பாடத்துல காட்டின ஞாபகம் இருக்குது. காபத்துல்லாவுடைய சாவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி, அது இவருக்கு தான். மக்கா வெற்றிக்கு பின்னால இந்த உஸ்மானுக்கு தான் காபாவுடைய சாவியை கொடுத்தாங்க. நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்றும் போட்டு காட்டினேன். பிற்காலத்தில் அந்த பரம்பரையில தான் இன்றைய வரைக்கும் காபத்துல்லாட சாவிக்கு, இன்றைய வரைக்கும் காபத்துல்லாவுடைய சாவியை வச்சுக்கிறவங்க இந்த உஸ்மானுடைய பரம்பரையில வந்தவங்க. அப்ப இந்த போர்ல, இந்த அஹ்ஸாப் யுத்தத்துல கொடி பிடிச்சிட்டு வந்தது யாருண்டா? இந்த உஸ்மான் என்றவர் தான் எதிரி தரப்புல கொடி பிடிச்சிட்டு வந்தார். அப்படியே படை நகர்ந்து கொண்டு வாராங்க. மக்காவுடைய படை நகர்ந்து கொண்டு வார இடத்துல இடவழியில மர்ரு பஹ்ரான் என்ற இடத்துல வச்சு சுலைம் கோத்திரத்தை சேர்ந்த சுஃபியான் இப்னு அப்து ஷம்ஸ் என்பவருடைய தலைமையில இன்னும் 700 வீரர்கள் வந்து சேர்றாங்க. அப்படி வார நேரத்துல கத்தஃபான் கோத்திரம், நான் சொன்னேனே பெரிய கோத்திரம், அந்த கோத்திரத்தை சேர்ந்த 1000 பேர்கள் உயைனத் இப்னு ஹிஸ்ன் என்பவருடைய தலைமையில வந்து சேர்றாங்க. அதே மாதிரி முர்ரா கோத்திரத்தை சேர்ந்த ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்றவர், அவர் 1000 பேரோட வந்து சேர்றாரு. இப்படி பல கோத்திரங்கள், அஷ்ஜா கோத்திரம், சுலைம் கோத்திரம், அசத் கோத்திரம், பனு ஃபசாரா கோத்திரம், இப்படி பல கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் வந்து இணைந்து சுமார் 10,000 பேர்களை கொண்ட படை மதீனாவை தாக்குவதற்காக தயாராக. ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. பத்ர்ல எதிரிகள் 1000 பேர், உஹதுல 3000 பேர், இப்ப எத்தனை பேர்? 10,000 பேர் கொண்ட எதிரி. அப்ப மும்மடங்கு உஹது யுத்தத்துல கலந்து கொண்ட எதிரிகளை விட 3 மடங்கிலும் கூடுதலான மாபெரும் குறைஷி படை ஒன்று தயாராகிட்டு வராங்க. இவங்களோட நோக்கம் என்னாண்டா, இந்த முறை போர் செஞ்சு வெற்றி பெறுறது அல்ல. இவ்வளவு நாளும் யுத்தத்துக்கு வந்த இடத்துக்கு யுத்தம் செஞ்சு வெற்றி பெறத்துக்கு, இந்த முறை யுத்தத்துக்கு வந்த வெற்றி பெறத்துக்கு அல்ல, முழு மதீனாவையும் தரமட்டமாக்குறது. மதீனாவை ஈக்கப்படா, இதுக்கு புற இந்த பெயரை ஈக்கப்படா, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் வேரோட இல்லாமல் ஆக்கணும் என்ற நோக்கத்துல ஒரு மாபெரும் படை ஒன்று வாராங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கிடைச்சது, ஒரு பெரிய படை ஒன்று மதீனாவை தாக்குறதுக்கு வாரன்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப இந்த முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, மதீனாவுக்குள்ளுக்கு இருந்தே தற்பாதுகாப்பு போர் செய்வோம், தற்காப்பு போர் செய்வோம் என்ற முடிவை செஞ்சாங்க. ஆனாலும் எதிரிகளுடைய எண்ணிக்கை மிக பிரமாண்டம், ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல, மிக பிரமாண்டம். மதீனாவுக்குள்ளுக்கு 10,000 பேர் வந்தாங்கன்னா மதீனா அப்படியே செதஞ்சு போயிடும், செதறி போயிடும். இருக்கக்கூடிய பெண்கள், சிறுவர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம போய்த்திடும். ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை வந்துடும். வீடுகளுக்குள்ள எல்லாம் புகுந்தாங்கண்டா வீட்டையெல்லாம் சூறையாடி முடிச்சிடுவாங்க. மொத்த மதீனாவுடைய எண்ணிக்கையே 10,000 பேர் இருக்கா, சிறுவர்கள் எல்லாம் சேர்த்தாலும் 10,000 இருக்கா. அப்ப அவ்வளவு ஒரு பெரிய பிரமாண்டமான படையொன்று வருகிறது. இப்ப அவ்வளவு பேருடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகுது. மஸ்ஜிது நபவியை தரமட்டமாக்குவாங்க. இப்படி இஸ்லாத்தினுடைய இவ்வளவு காலம் கட்டி காத்த அவ்வளவையும் செதச்சி உடைச்சி போட்டுடுவாங்க. என்ன செய்யறன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க. இந்த நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி மஷூரா சொல்றாங்க. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா சொல்றாங்க. அவர் பாரசீக நகரத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தான்னு ஒரு தனி எபிசோட்ல நாங்க ஃபுல்லாவே பார்த்தோம். எத்தனை முறை அவர் பல ஃபாதர்மார்கள்ட்ட தங்கி 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 கடைசியாக வந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நீண்ட வரலாற ஒரு தனியான எங்கட பாடத்துல நாங்க பார்த்தோம். அந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட பாரசீக நகரத்தை இப்படி பெரிய படைகள் முற்றுகையிட வந்தா நாங்க என்ன செய்வோம்டா, எதிரிகள் வராம பெரிய கான்களை, பெரிய அகல்களை தோண்டுவோம் என்று சொல்லி சொன்னாங்க. பெரிய அகல்களை தோண்டுவோம் எங்கட ஊரை சுத்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மஷூரா சரியாப்படுகுது. சொன்னாங்க, இந்த மஷூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுத்தாங்க, நாங்க மதீனாவை சுத்தி அகல் தோண்டுவோம்ன்ற முடிவெடுத்தாங்க. அதனாலதான் இந்த யுத்தத்துக்கு என்னது அகல் போருண்டுவோம், அல்லது அரபியில் அந்த அகல்ன்றதுக்கு ஹந்தக்னு பாவிக்கிற, அதனால ஹந்தக் போர் என்று சொல்லுவோம். அல்லது பல படைகள் சேர்ந்து வந்ததால ஹிஸ்ப், அஹ்ஸாப், பல படைகள் போர் என்று சொல்லி அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்லுவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, மஷூரா பண்ணி மதீனாவை சுத்தி தோண்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏற்கனவே அல்லாஹ் மதீனாவுடைய பூமியை ஒரு பாதுகாப்பான பகுதியாகத்தான் வச்சிருக்கான். நான் உங்களுக்கு படத்துல காட்டினா விளங்கும். மதீனாவுடைய பகுதி இது அப்படியே மலைப்பகுதி, பெரிய மலைகள், கட்பாங்கான இருமருங்கிலும் மலைப்பகுதி. இந்த பகுதி வடமேற்கு பகுதி,
இதாலதான் எதிரிகள் வாரத்துக்கான ரோட். இந்த துண்டு தான் எதிரிகள் வர முடியுமான பாதை. அப்ப இங்களையும் வரையல, இங்களையும் வரையலாம். ஏன்னா மலையால இறங்கி வார நேரத்துல ஒரு பெரிய படக்கி பெரிய மலையிலிருந்து இறங்கி வரையல. ஏன்னா கீழே இருக்கிறவங்க அம்பெரிஞ்சு கொலை செஞ்சு போட்டுடுவாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு குதிரைகள்ல எல்லாம் மொட்டகத்தெல்லாம் இறங்கி வரையலாம். அப்ப ஏற்கனவே இந்த 2 பகுதிகளும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்துச்சு. வாரதாக இருந்தா இந்த முன்பகுதியால தான் வரணும். இங்கே சின்னொரு சிலா என்று சொல்லி ஒரு மலை ஒன்று இருந்துச்சு. அப்ப இதுக்கு அங்கதான் எதிரிகள் வரணும், இங்கல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இது முஸ்லீம்களுடைய பகுதி. மஸ்ஜிது நபவின்னு போட்டிக்கிறாங்க. இங்கல உஹது மலை, இங்கல 2 மலைப்பகுதி, இங்களையும் பின்னுக்கும் மலை பாருங்க. அப்ப முழுமையான பாதுகாப்பு, மதீனாவை சுத்தி முழுமையான பாதுகாப்பு. இங்க குபா பள்ளிவாசல் இருந்துச்சு, இங்க மஸ்ஜிது நபவி இருந்துச்சு. இது 2ம் மலைப்பகுதி. ஒரே ஒரு வாசல் இருந்துச்சு இங்கல. அப்படி மதீனாவை தாக்க வாராண்டா பின்பக்கத்தால வரணும். இது பனு குறைலா யூதர்கள் வாழ்ந்த பகுதி. பனு குறைலா யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில ஒப்பந்தம் இருந்ததனால இந்த பகுதியும் பாதுகாப்பாகத்தான் இருந்துச்சு. அப்ப மதீனா முழுமையான பாதுகாப்பு வாரதாக இருந்தா முன்பகுதியால வரணும். எனவே முழுமையாக சுத்தி அந்த அகழ் தோண்ட வேண்டிய தேவை இருக்கல்ல. இந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும் அகழ் தோண்டினா போதும் என்ற நிலைமை இருந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகழ் தோண்டக்கூடிய பணியை ஆரம்பிச்சாங்க. அகழ் தோன்ற வேலையை ஆரம்பிச்சாங்க. இதனுடைய நீட்டம் 5544 மீட்டர் தூரம், கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர். சாதாரண தூரம் அல்ல, கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமான ஒரு பகுதியாக இருந்துச்சு. சாதாரண ஒரு 20-30 அடி தோன்ற தூரம் அல்ல, 5000, அதாவது கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமான பகுதியாக அது இருந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பிரிச்சு போட்டாங்க. 10 சஹாபாக்களுக்கு 40 முழம், 10 சஹாபாக்கள் 40 முழம் தோண்டணும் என்று சொல்லி 10 சஹாபாக்களை பிரிச்சு போட்டாங்க. இதுல அகலம் தோண்டினாங்க 4 மீட்டர். 4 மீட்டர்னா கிட்டத்தட்ட 12-13 அடி. சாதாரண தூரம் அல்ல, 12-13 அடி நீட்டம் தோண்டினாங்க. ஆழம் கிட்டத்தட்ட 3 மீட்டர், 10 அடி. அப்ப 10 அடி ஆழம், 12 அடி அகலம், 5 கிலோமீட்டர் நீளம். அப்ப லேசான குழியெல்லாம் தோண்டணும். அப்ப 10 அடி ஆழம்ன்றா யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு மனிதன் விழுந்தாலும் அவனுக்கு ஏறி வரையலாம். 10 அடின்றது எவ்வளவு ஆழம். அப்ப அவ்வளவு பெரிய கிடங்க தோண்ட வேண்டிய தேவை இருந்துச்சு மதீனாவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. இவ்வளவு அகலமா தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, எதிரிகள் குதிரையில வந்தா தாண்டக்கூடாது. வேகமா குதிரையில வந்து தாண்ட முடியாத அளவுக்கு அகலமாக சஹாபாக்கள் அந்த அகல தோண்டினாங்க. அப்ப இப்படி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பகுதிகளை பிரிச்சு அவங்களுக்கு இடையில பிரிச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத்தை பார்த்தா எங்களுக்கு விளங்கும், 10 சஹாபாக்களுக்கு 40 முழம் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, எவ்வளவு நாள் தோண்டினாங்கன்றதுல பல கருத்துகள் இருக்கு. சில ரிவாயத்துல பார்த்தா 6 நாள் தோண்டினாங்க, சில ரிவாயத்துல பார்த்தா 1 மாசம் தோண்டினாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் வரைக்கும் ரிவாயத்துல பார்க்கலும் அந்த காலம் எடுத்துச்சு. அவங்களுக்கு தோன்றதுக்கான காலம் எடுத்துச்சு. ஒரு நாள் தோண்டி கொண்டிருக்கோல, நிறைய தோண்டி கொண்டிருக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நினைச்சு. ஒரு நாள் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அப்ப சல்மான் ஃபாரிசி, இந்த மஷூரா சொன்னாரே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் நல்ல திடகாத்திரமான ஆள், நல்ல வேலை செஞ்சவர் என்று எங்களுக்கு தெரியும். நிறைய யூத ஃபாதர்மார்கள்ட்ட வேலை செஞ்சவர், கடைசியாவும் ஒரு யூதர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இந்த சல்மானுல் ஃபாரிசி பார்த்து மதீனாவாசிகள் சொன்னாங்க, இவர் எங்கடா ஆளுன்னு சொன்னாங்க. மதீனாவாசிகள் சொன்னாங்க, இவர் எங்கடா. மக்காவாசிகள் சொன்னாங்க, சல்மானு மின்னா, சல்மான் எங்கடான்னு சொன்னாங்க. இவர் எங்களோட தாங்க, எங்களோட சேர்ந்து தோன்றதுக்கு. அன்பானவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்மானு மின்னா அஹ்லல் பைத், சல்மான் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல சிறப்பு பட்டத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மதீனாவுக்குள்ளுக்கு இருந்த ஒரு கோட்டை, பனு ஹாரிசா என்றவங்கட கோட்டை, நான் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் அந்த கோட்டை பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லுவேன். அந்த கோட்டைக்குள்ளுக்கு பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பான பகுதியில வச்சாங்க. காவலுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலமான கவிஞர், அவரை காவலுக்கு வச்சாங்க. இன்னும் சில சஹாபாக்களையும் காவலுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க களத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால தோன்ற பணிகளை ஆரம்பிச்சாங்க. இந்த இவ்வளவு நீளமான பகுதியை தோண்டக்கூடிய வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கக்குள்ள அதுல முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக இந்த தோன்ற பணியில ஈடுபட்டாங்க. ரிவாயத்துல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டுவாங்க, சஹாபாக்கள் மண் எடுத்து கொண்டு போய் தள்ளி புறப்படுத்துவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த அகழ் தோன்றத்துல அவங்க பங்கெடுப்பாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மண்ணுகளை அள்ளி கொண்டு போய்த்து ஆங்காங்கே போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க,
சொன்னாங்க, ஒரு பைத்தை படிச்சாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பு கொடுப்பாயாகன்னு பைத் படிச்சாங்க. சஹாபாக்களும் பதிலுக்கு பைத் படிச்சாங்க, நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்தவர்கள் தான் நாங்கள், அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா, நாம் வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்தில் தான் இருப்போம் என்று சொல்லி, அதாவது அப்படி சுவாரஸ்யமாக பாட்டுகளை கவிதைகளை படிச்சு கொண்டு வேலை செஞ்சாங்க. சுவாரஸ்யமா எங்கட ஊர்கள்ல வேலை செய்வாங்க, மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், மீன் எடுத்துக்கொண்டு வரக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த மீனை வலை இழுக்கக்குள்ள கவிதைகளை பாட்டுகளை படிப்பாங்க. அது மாதிரி அவங்களும் என்னது சந்தோஷத்துக்காக வேண்டி சில கவிதைகளை பாட்டுகளை படிச்சு வேலை செஞ்சாங்க. அப்ப இவ்வளவு இந்த அகழ் தோண்டக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டாங்க. இப்ப தோண்டி கொண்டிருக்கிற நேரத்துல மிக பஞ்சமான காலம், இந்த அகழ் தோண்டினது மிக பஞ்சமான காலம், சஹாபாக்களுக்கு மிக கஷ்டமான காலம். வேலையும் லேசான வேலை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5 கிலோமீட்டருக்கு தோன்றா எவ்வளவு தூரம் வைக்கும். எங்கட ஊர்ல இருந்து வச்சு பார்த்து 5 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம். அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு 10 அடி ஆழம் 12 அடி அகலத்துக்கு தோன்றா எவ்வளவு ஒரு பெரிய கிடங்கொண்டு தோன்றணும். அப்ப அந்த வேலையை சஹாபாக்கள் பசியோட தான் செஞ்சாங்க. சாப்பாடு இருக்கல, தின்றதுக்கு ஒன்றும் இல்லை. சில ரிவாயத்துல வருது, ஒரே ஒரு ஈச்சம்பழத்தை வாயில போட்டு சூப்பி கொண்டு வேலை செஞ்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சம்பழம் வீதம் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு கஷ்டமான முறையில தான் அந்த வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்தாங்க. வயிற்றை பேலன்ஸ் பண்றதுக்கு வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு தான் வேலை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி காட்டினா அவங்களோட வயிற்றுல 2 கல் இருந்துச்சு. புகாரியோட ரிவாயத்திலையும் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு தான் வேலையை செஞ்சாங்க. இந்த அகழ் தோன்ற நேரத்துல சில சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் புகாரில வரக்கூடிய ரிவாயத். சஹாபாக்களுடைய பசிய, ரசூல் ஸல்லல்லாஹு பசிய கண்ட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க முக்கியமான சஹாபி. இவங்களோட வாப்பா உஹது யுத்தத்துல ஷஹீதானாரு. அப்ப இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க உஹது யுத்தத்துல பார்த்தோமே, மகனை வச்சுட்டு வாப்பா யுத்தத்துக்கு போனாரு. ஏன்னா குமரு புள்ளவங்க வீட்டுல இருந்தாங்க, மகனை வச்சுட்டு போனாங்க. அப்ப போய் அங்க ஷஹீதானாங்க, நிறைய கடன் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. மனைவிட்டு வந்து சொன்னாங்க, மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பசியிலிக்கிறாங்க, நபி அவங்களும் சஹாபாக்களும் கடுமையான பசியிலிக்கிறாங்க, வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்களே, நாங்க நபி அவங்களுக்கு கொடுப்போம், இந்த ஹந்தக் அகழ் தோண்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. மனைவி சொன்னா, எங்கள்கிட்ட ஒரு சாண்டா கிட்டத்தட்ட 2.5 கிலோ கோதுமை இருக்குது, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியோட வீட்டுல. அப்ப இதை வச்சு நாங்க சாப்பாடு சமைச்சுவோம், கொடுப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட ஒரு சில சஹாபாக்களை கூட்டி கொண்டு வாங்க. லா தஃதஹ்னி, என்ன நீங்க கேவலப்படுத்திடுவானாம். ஆள் கூட கூட்டி கொண்டு வந்து என்ன கேவலப்படுத்திடுவானாம். குட்டி ஆட்டுக்குட்டி ஒண்டிக்குது, சின்ன ஆட்டுக்குட்டி ஒண்டிக்குது, கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது. அப்ப நாங்க இத நபி அவங்களுக்கும் ஒரு சில அவர்களுடனான தோழர்களையும் கூட்டிட்டு வாங்க, கொடுப்போம்னு சொல்லி, அப்ப என்ன செய்யறான்னா, அந்த பெண் மாவை குலைச்சிரா. அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டை அறுக்கிறாங்க. அப்ப ஆட்டை அறுத்து அவர் துண்டு துண்டாக்கி ஒரு பாத்திரத்துல போடுறாங்க. இத பெண்ணும் மாவை குலைச்சி முடிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல வேலையை முடிக்கிறாங்க. இப்ப இவ சொல்றா, போய் ரசூல் ஸல்லல்லாஹு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி காதுல வச்சு ரொம்ப ரகசியமா, வெளியில யாருக்கும் கேட்டுடப்படாது, கேட்டா என்ன செஞ்சிடுவாங்க, எல்லாரும் எல்லாரும் பசியிலிக்கிறாங்க, எல்லாரும் தேவையோடு இருக்கிறாங்க, எல்லாரும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, சொன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. சொன்னாங்க, முல்ல சாரர் துகு சொல்றாங்க, நான் ரகசியமாக காதுல்லுக்கு போய்த்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ் தஹப்னா புஹைமத்தன் லனா, எங்களுக்கு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, நாங்க அதை அறுத்திக்கிறோம் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் தொழிற்கோதுமை எங்கள்ட்ட இருந்துச்சு, நாங்க அந்த கோதுமையால நாங்க மாவை நாங்க குலைச்சி வச்சுக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நீங்களும் கொஞ்சம் பேரும் வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, உடனடியா சத்தமான குரல்ல ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, யா அஹ்லல் ஹந்தக், ஏ குழி தோண்டுகின்றவர்களே, இன்ன ஜாபிரன் கது ஸனஅ ஸூரன், உங்களுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை எல்லாருக்கும் விருந்து வச்சிக்கிறாரு, உங்களை எல்லாருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விருந்து வச்சிக்கிறாரு. எல்லாரும் ஹய்யா அலா, விரைஞ்சு கொண்டு, ஹய்யா அலான்னு சொல்றது இந்த பாங்கல சொல்லுவாங்க, ஹய்யா அலா ஸலா, ஹய்யா அலல், ஹய்யா என்ற வார்த்தை அரபியில பாவிக்கிற விரைந்து வாங்க சொன்னாங்க. அவசரமாக ஓடி வாங்க எல்லாரும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்குன்னு சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 பேர், அவ்வளவு பேரும் வாராங்க. இப்ப அதுக்கு முன்னால முந்தி கொண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வாராங்க. நபி அவங்க சொன்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, லா துன்சிலன்ன புர்மதக்கும், உங்களோட பானையை நீங்க இறக்கிடவானாம், அடுப்புல இருக்கிற பானையை நீங்க இறக்கிடவானாம், உங்களோட மாவுல ரொட்டி சுட ஆரம்பிச்சிடும் வானம், நாம் வரங்காட்டியும் ரொட்டி சுடவும் வானம்,
நீங்க ஆணத்தை இறக்கவும் வானம் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போயிட்டாங்க. பெய்தோனே மனைவி சொன்னா, மனைவி கடும் கோபத்தோட பிக்க வபிக் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சொன்னேன், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு சொன்னது என்ன? கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வாங்க. நீங்க யாரை கூட்டு வந்திருக்கிறீங்க? ஒட்டுமொத்த அஹ்லுல் ஹந்தக்க ஃபுல்லா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. சொன்னாங்க, நீ சொன்னதை தான் நான் செஞ்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதை இப்படி சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, அப்ப பிரச்சனை இல்லை, நீங்க தெளிவாக ஸல்லல்லாஹு விஷயத்த சொல்லிக்கிறீங்க, அதை மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த மாவை எடுத்தாங்க. மாவை எடுத்து அப்படியே துப்புற மாதிரி பாசாங்கு செஞ்சாங்க. அந்த ஆணத்திலையும் துப்புற மாதிரி பாசாங்கு செஞ்சாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரொட்டி சுடவான நான் சுடங்காட்டின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அந்த ரொட்டி சுடுறவங்களோட சேர்ந்து ரொட்டியை சுட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, சத்தியம் பண்ணி சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு உக்ஸிமு பில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளவு பேரும் சாப்பிட்டாங்க. 1000 பேரும் சாப்பிட்டுட்டு போனாங்க. ரொட்டியும் இருந்துச்சு அதே மாதிரி, ஆணமும் இருந்துச்சு அதே மாதிரி, கொஞ்சமும் குறையல. அவ்வளவு பேரும் 1000 பேரும், புகாரில வரக்கூடிய ரிவாயத், 1000 பேரும் சாப்பிட்டு போனாங்க, ஒரு சொட்டும் குறையல்ன்ற கருத்தை சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஹந்தக் தோண்டி கொண்டிருக்கக்குள்ளே அபு நுஐம் ரஹிமஹுல்லா அவங்க பதிவு செய்யறாங்க, அவங்க தலாயிலுன் நுபுவால பதிவு செய்யறாங்க. தலாயிலுன் நுபுவான்ற கிதாபே நுபுவத்துடைய ஆச்சரியங்கள். அதுல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. என்னண்டா, இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னண்டா, அம்ரா பின்து ரவாஹா என்று சொல்லக்கூடிய பெண், அம்ரா பின்து ரவாஹா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன செய்யறாண்டா, அவட மகளை, அம்ராட மகளை பிடிச்சு அனுப்புறா. கொஞ்சம் ஈச்சம்பலத்தை கொடுத்து, ஏண்ட சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இந்த பெண்ணுடைய பேர் அம்ரா பின்து ரவாஹா, தண்ட மகளை அனுப்புறாங்க. அந்த குழி தோண்டி கொண்டிருக்கக்குள்ளே ஏண்ட சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் ஏண்ட கணவர், அதாவது இந்த புள்ளையோட வாப்பா பஷீர் இப்னு சஅத், 2 பேருக்கும் கொஞ்சம் ஈச்சம்பலம் கொடுத்துட்டு வாண்டு உம்மக்காரி கொடுத்து அனுப்புறாங்க. உம்மை யாருக்கு கொடுத்து அனுப்புறா? அவட தம்பிக்கும் கணவருக்கும். இந்த புள்ளையோட வாப்பா கொஞ்சம் ஈச்சம்பலம், எந்த அளவு ஈச்சம்பலம் உண்டோ 2 கைக்கும் ஃபுல்லா இல்ல, அவ்வளவு கொஞ்சம் ஈச்சம்பலத்தை கொடுத்து அனுப்புறா. இந்த புள்ள என்ன செய்யுது பாருங்க, அந்த சஹாபாக்களுக்கு அந்த ஒரு ஈச்சம்பலமும் பெருமதியாகத்தான் அன்றைய நாள்ல இந்திக்குது. அந்த சின்ன பிஞ்சு கையில் அந்த புள்ள ஈச்சம்பலத்தை எடுத்துக்கொண்டு போகுது. எடுத்துக்கொண்டு வைத்து வாப்பவையும் உம்மோட தம்பி மாமாவையும் தேடிக்கொண்டு இருக்குது. எங்க? அப்ப ரசூல் சாசன் கண்டாங்க. கண்டு கேட்டாங்க, மகளே நீங்க யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க, என் வாப்பா பஷீர் இப்னு சஅதேம் என்ற மாமா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை தேடிக்கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க, என்ன விஷயம்? என் உம்மை தந்த கொஞ்சம் மீச்சம்பலம் கொடுத்துட்டு வர சொல்லி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் கையில போடுங்கன்றாங்க. அப்ப அந்த புள்ள என்ன செஞ்சிச்சு, ஸல்லல்லாஹுடைய கையில அந்த ஈச்சம்பலத்தை போட்டுச்சு. நபியோட கைக்கு ஃபுல்லாவும் இல்லை அந்த ஈச்சம்பலம், அவ்வளவு கொஞ்சம் ஈச்சம்பலம். அப்போ ஒரு துணி எடுத்துக்கொண்டு வர சொன்னாங்க. துணி எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அந்த துணிக்குள்ளுக்கு போட்டு மூடி விட்டாங்க. மூடிட்டு சொன்னாங்க, ஹந்தக் தோன்றவங்க எல்லாரும் வாங்க, ஹலும்ம இலல் கதா, உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு ஆகிக்குது, எல்லாரும் வாங்க. அவ்வளவு பேரும் வந்தாங்க. அவ்வளவு பேரும் கையை உள்ளுக்கு போட்டு 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 எடுத்தாங்க. எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்றா, அந்த ஈச்சம்பலம் அந்த புடவைக்குள்ளுக்கு இருந்து விழ ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு நிறைஞ்சு, ஈச்சம்பலம் நிறைஞ்சி புடவைக்குரிய அந்த சைடால விழ ஆரம்பிச்சிட்டு, அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த யுத்தத்துல தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய அல்லாஹுடைய உதவியை காட்டினார். அதே மாதிரி இந்த அகல் தோண்டி கொண்டிருக்கக்குள்ளே நடைபெற்ற 3வது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். இப்ப சஹாபாக்கள் அகல தோண்டி கொண்டிருக்கிறாங்க. தோண்டி கொண்டு இப்ப பெரிய பெரிய அவங்களோட ஆயுதங்கள், அந்த மண்வெட்டி, கடப்பாறை, இது போன்ற ஆயுதங்களை போட்டு தோன்றாங்க. நடுவுல பார்த்தா பெரிய கல் ஒன்று வந்து மாட்டிச்சு, பெரிய கல். அப்ப இந்த கல்லை தோண்டணும், அவங்களோட ஆயுதங்களை போடுறாங்க, அதுக்கு கல் உடையுது இல்லை. அப்ப பாருங்க, நாங்க ஆரம்பத்திலே சீராட ஆரம்பத்துல ஒரு கட்டத்தை நான் சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உடல் சக்தியை கொடுத்திருந்தாங்க. சஹாபாக்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலால் உடுப்பு போர்த்தி இந்த போர்வையை அப்படியே எடுத்து சைட்ல வச்சுட்டு, வேலை செய்யறேன்னு அப்படித்தானே, நாங்க கொஞ்சம் உடுப்பை கொஞ்சம் நோமல் ஆக்கிக்கிறோம் வேலை செய்யற நேரத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை அப்படியே எடுத்து சைட்ல வச்சுட்டு குழிக்குள்ளுக்கு இறங்கினாங்க. ஹந்த குள்ளுக்கு இறங்கி அந்த ஆயுதத்தை எடுத்து ஃபாஸ்டா வேகமாக அடிச்சாங்க. அடிச்ச அடியில அதுல 3ல ஒரு துண்டு உடைஞ்சிட்டு, அந்த கல்லுடைய 3ல ஒரு துண்டு உடைஞ்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிச்சுட்டு சொன்னாங்க. அதை அடிக்கும் போது ஸல்லல்லாஹு பிஸ்மில்லா, அல்லாஹ்வோட பேரை கொண்டுன்னு சொல்லி அடிச்சாங்க. அடிச்சோன்னு 3ல ஒரு துண்டு போயிட்டு. இப்ப சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ ஷாம், சொன்னாங்க, ஷாமுடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வல்லாஹி இன்னி லா உப்சிரு குசூரஹல் ஹுமர், அந்த ஷாம் நகரத்துடைய சிவப்பு கோட்டைகளை என கண்ணால பார்க்கிறேன்னு சொன்னாங்க. ஷாம் நகரத்துடைய சிவப்பு கோட்டைகளை என்னுடைய கண்ணால பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்ப திருப்பி ஒரு அடி அடிச்சாங்க. திருப்பி அடிச்சிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி 2வது அடி அடிச்சாங்க.
அடுத்த பகுதியும் உடைஞ்சிட்டு இப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், பாரசீகத்துடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்படுவதை நான் பார்க்குகிறேன். வல்லாஹி இன்னி லஉப்சிருல் மதாயின், பாரசீகத்துடைய தலைநகரமாகிய மதாயினை பார்க்குகிறேன். அங்கிருக்கின்ற கிஸ்ராவுடைய வெள்ளை மாளிகை எனக்கு விளங்குதுன்னு சொன்னாங்க. அந்த அடிச்சடியில பட்ட வெளிச்சம் ஸல்லல்லாஹு முதலாவது சொன்னாங்க ஷாமுடைய வெற்றி எனக்கு கிடைச்சும், ரெண்டாவது அடியில சொன்னாங்க பாரசீகத்துடைய வெற்றி கிடைச்சும், மூணாவது அடி அடிச்சுட்டு சொன்னாங்க அல்லாஹ் மீது சத்தியமா நான் யமனுடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது, யமனுடைய சன்ஆவுடைய கதவுகள் எனக்கு திறக்கப்படுவதை, அதனுடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை நான் காணுகிறேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எந்த நிலைமையில இருக்கிறாங்க? தின்றதுக்கு ஒண்ணும் இல்லை, உயிர் அச்சுறுத்தல், பயங்கரமான நிலைமை. நாளைக்கு மதீனாவுக்கு என்ன நடக்கும்ன்றே தெரியா. இப்ப ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? எனக்கு ரோம் கிடைச்சும், எனக்கு பாரசீகம் கிடைச்சும், எனக்கு யமன் கிடைச்சும். பாரசீகமிக்குது ஒரு பக்கம், ஷாமிக்கு இன்னொரு பக்கம், யமனிக்குது கீழ்பக்கம், நடுவுலிக்குது ஜசீரத்துல் அரப் மக்கா. ஸல்லல்லாஹு மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வெற்றி கொள்ளப்படுவதை நான் காணுகிறேன் என்று சொன்னாங்க. இத பார்த்தோன்னே முனாஃபிக்கள் சிரிச்ச ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்களோடே ஒரு டீம் ஒன்று இருந்தாங்க, முனாஃபிக்களுடைய கூட்டம். சொன்னாங்க, இன்னா லனுஹந்திகு அலைனா, நாங்க எங்களை வச்சு குழி தோண்டி கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாக்கு தாராரு, நாங்க பாரசீகத்தை வெற்றி கொள்வோம், ரோம வெற்றி கொள்வோம், எங்களுக்கு யமனை வெற்றி கொள்வோம் வாக்கு தாராரு. எங்களுக்கு வெளிவாசலுக்கு போறதுக்கே பயமாயிக்குது. கொஞ்சம் விட்டுட்டு வெளிவாசலுக்கு நாங்க போனாவே எதிரிகள் எங்களை தாண்டி வந்துடுவாங்களோட பயமாயிக்குது. இவர் பொய்யான வாக்குறுதிகளை தருகிறார் என்று சொல்லி மதீனாவினுடைய முனாஃபிக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஇத் யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், இந்த முனாஃபிக்களும் யார் உள்ளத்துல நோய்க்கோ இவங்களும் என்ன சொன்னாங்க? மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எங்களை ஏமாத்துறாங்க, பொய் வாக்குறுதி தாராங்க, நாளைக்கு நாங்க வாழ்றதே சந்தேகம், எங்களுக்கு எங்க ரோமும் பாரசீகமும் கிடைக்க போகிறது என்று பொய்யான வாக்குறுதிகளை தருகிறார்கள். அதே நேரத்துல மூமீன்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், மூமீன்கள் அந்த எதிரி படைகளை கண்டபோது, ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, மூமீன்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் தந்த வாக்குறுதி. வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தந்த வாக்குறுதி உண்மையானது என்று சொல்லி மூமின்கள் சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப முனாஃபிக்கள் இதை எப்படி பார்த்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்க்கு சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. மூமின்கள் பார்த்தாங்க இது உண்மைன்னு பார்த்தாங்க. இதுதான் ஈமான். கண்ணுக்கு விளங்காது, சிச்சுவேஷன் ஃபுல்லா, நிலைமை ஃபுல்லா மறுபக்கத்துல இருக்குது. இவ்வளவு நிலைமை இருக்க மூமின்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால கொடுத்தான். ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, யமன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதுலயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஹந்தக் போர்ல யாரெல்லாம் முஸ்லீம்கள் எதிர்த்தாங்களோ அவங்க தான் அதை வெற்றி கொண்டது. இந்த ஹந்தக் போர்ல முஸ்லீம்கள் எதிர்த்து வந்தாங்களே, ஹாலித் இப்னு வலீத், இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல், அம்ர் இப்னு ஆஸ், அபூ சுஃபியான், இந்த ஆட்களால தான் நல்லா வெற்றி கொள்ள வச்சான். இவங்க இஸ்லாத்துக்கு வந்து இவங்க தான் வெற்றி கொண்டது. அல்லாஹு தஆலா அப்படியான நிலைமைகளை அல்லாஹு தஆலா உண்டாக்குறான். இப்ப ரொம்ப கஷ்டத்தோட இந்த பணியை, பாரிய இந்த சிரமத்தோட இந்த வேலையை முடிக்கிறாங்க. அதுக்கு முனாஃபிக்கள் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் பொய்த்திடுங்க, லா முகாமலக்கும் ஃபர்ஜிஉ, இதுக்கு போற இந்த இடத்துல நீக்கலாம், உங்களுக்கு அழிவுதான் உண்டாகும், திரும்பி பெய்த்திடுங்க. இப்படி எல்லாம் மூமின்களை வந்து குழப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த வேலை திட்டத்தை தோண்டி முடிச்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுடைய படையை தயாரிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் தோண்டினது அது முன்னேற்பாட்டு படை, யுத்த படை அல்ல, முன்னேற்பாடு செஞ்ச படை. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான படையை தயாரிக்கிறாங்க. அதுல சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 3000 பேர் இருந்தாங்க. இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க 3000. எதிரிகள் எத்தனை பேர்? 10,000 பேர். சஹாபாக்கள் 3000 பேர்களை கொண்டு தயாரிக்கிறாங்க. அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் அவ்வளவு பேரும் திருப்பி அனுப்பினாங்க. குழி தோன்றதுக்கு சிறுவர்களை பாவிச்சாங்க. குழி தோன்ற விஷயத்துல, மண்ணள்ளி வீசுற விஷயத்துல சிறுவர்களை பாவிச்சு கொண்டாங்க. யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாவிக்கல்ல. துல்காதாவுடைய மாதம் பிறை 9 திங்கட்கிழமை இந்த போருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை தயாரிக்கிறாங்க. முஹாஜிர்களுடைய கொடியை அவனோட வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவனோட கையில கொடுக்குறாங்க. அன்சாரிகளுடைய கொடியை சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு கையில கொடுக்கிறாங்க. மதீனாவுடைய பாதுகாப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 வீரர்களை மதீனாட உள்பகுதியில வச்சாங்க. மதீனாவுடைய பாதுகாப்புக்கு அந்த பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சப்பட்டிருந்தாங்க. அதனால 500 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ளுக்கு வச்சிருந்தாங்க. மற்ற வீரர்கள் அப்படியே அகலுக்கு அங்கலாக ஹந்தக்குக்கு இந்த பக்கத்தால நிப்பாட்டி வச்சாங்க. இப்படிதான் அகல் தோண்டப்பட்டு ஒரு படை இங்க லீப்பாங்க, அடுத்த படை இங்க லீக்கும். குதிரையால கூட தாண்ட முடியாத அளவுக்கு இப்படியான நீளமாக இருக்கும்.
ஒரு மனிதரை விட 2 மடங்கை விட கூடுதலான அளவு உயரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை தயாரிக்கிறாங்க. மதீனாவிலேயே பொறுப்புதாரியாக வளமையாக ஸல்லல்லாஹு நியமிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஒரு ரகசியமான கோடை பாவிப்பாங்க. நாங்க சொல்லிக்கிறோம், பத்ர்ல ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, உஹதுல ஒரு. இந்த யுத்தத்துல ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன், அவர்கள் வெற்றி கொள்ளப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சாங்க. இப்படி இரவு பகலாக இந்த தோண்டக்கூடிய வேலையை முடிச்ச பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை அணிவகுப்பு செஞ்சாங்க. இப்ப முனாஃபிக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மூமீன்களுக்கு இடையில பயத்தை உண்டாக்குறாங்க. வந்து சொல்றாங்க, யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும், நீங்க இந்த இடத்துல தங்கவான ஃபர்ஜிஉ, ஊருக்கு போய்த்திடுங்க என்று சொல்லி மூமீன்களை குழப்ப ஆரம்பிச்சாங்க. சில சஹாபாக்கள் அனுமதி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எங்க வீட்டுக்கு போய்த்திடுறோம், ஏன்னா எங்க வீட்டுல யாரும் ஆண்கள் இல்ல, பாதுகாப்பு இல்ல, இன்ன புயூத்தனா அவுரா, எங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலைமை உண்டாக ஆரம்பிக்குது. இப்படி நிலைமை இருக்கும் போது எதிரிகளுடைய படை வாராங்க. இப்ப முஸ்லீம்களுடைய படை அகலுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க, அகலுக்கு அந்த பக்கத்துல எதிரி படை வாராங்க. அப்ப இந்த பக்கத்தாலதான் எதிரிகள் வாராங்க. இதுதான் அந்த தோண்டப்பட்டிருக்கிற அகல். இங்கெல்ல மதீனா, மதீனாவுடைய 2 மலைப்பகுதி. இங்கே அப்படி அகல் தோண்டப்பட்டிக்குது. இந்த பக்கத்தால வரையலாம், பின்பக்கத்தாலையும் மலைக்குது. ஒரே ஒரு ரோட்டிக்குது பனு குறைலாவுடைய அந்த இடம். அது மட்டும்தான் அவங்களுக்கு வர முடியுமான சாத்தியமான இடம். ஆனா இங்க யூதர்கள் இருந்தாங்க. இந்த யூதர்கள் முஸ்லிம்களோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. பனு நதீர் மாதிரி ஒப்பந்தத்தை முறிச்சிக்கல. அப்ப இந்த பக்கத்துல தான் ஹந்தக் இருந்துச்சு, இங்கல பக்கத்துல மக்காவுடைய அந்த படை. மக்கா மட்டுமல்ல, மக்கா குறைஷியர், கத்தஃபான், ஏனைய அரபியர்களுடைய ஒட்டுமொத்த படையும் இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இந்த ஹந்தக்கு உள்ளுக்கு சிறை வைக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலைமை தான். ஏன்னா 2 பக்கம் மலை, வெளியில போயலாம், பின்பக்கத்துல மலை, போராண்ட இந்த பகுதியால தான் போகணும், முன்னுக்காலையும் போகையில அகல் தோண்டப்பட்டிக்குது. இப்படியான ஒரு சிக்கலான நிலைமையில தான் 2 படைகள். இப்ப மக்காவுடைய படை வீராவேசத்தோட ஆக்ரோஷத்தோட வாராங்க. ஏன்னா அவங்க எல்லாருடைய கனவுல என்ன இருக்குதுன்னா, நாங்க 10,000 பேர் போறோம், மதீனாவை தரமட்டமாக்குறோம், ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அழிக்கிறோம், திரும்பி வாரோம். இதுதான் இவங்களுடைய திட்டம். வாராங்க, வேகமாக வந்து பார்த்தா மதீனாவுக்குள்ளுக்கு வரையலாம். அவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய ஒரு அகல் தோண்டப்பட்டிக்கும்ன்றத அவங்க எதிர்பார்க்கல. முன்னால பார்த்தா பெரிய கிடங்கு, மதீனாவுக்குள்ளுக்கு வரையலாம். இப்ப வேகமாக வந்த பட அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப படக்கி அங்கல வரையலாம். இவங்க ஒரு சொட்டுமே எதிர்பார்க்கல. இப்படியான ஒரு வேலை திட்டத்தை முஸ்லீம்கள் செஞ்சு, அரபியர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்லை, இது பாரசீகர்கள்ட்ட பழக்கம். அப்ப சல்மானுல் ஃபாரிசியுடைய ஆலோசனையால தான் இது நடந்த. அப்ப இவங்க ஆச்சரியம் அடைஞ்சாங்க, அரபியர்கள்ட்ட இப்படி பழக்கம் இல்லை, குழி தோன்ற பழக்கம், பாருங்க இப்படி ஒரு நாங்க எதிர்பார்க்காத ஒரு வேலையை இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப யோசிக்கிறாங்க. மதீனாக்குள்ளுக்கு வாரத்துக்கு எந்த வழியும் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க. முற்றுகை தொடருது, பல நாட்களாக முற்றுகை தொடருது. சுமார் 1 மாத காலம் மக்காவுடைய படை அந்த ஹந்தக்கு அங்கலைக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய படை ஹந்தக்கு இந்த பக்கம் வைக்கிறாங்க. 2 பேருக்குமே சிக்கல் தான். ஏனென்றா இவங்களும் சிறை வைக்கப்பட்ட மாதிரி உள்ளுக்கு ஈக்கிறாங்க. வெளியில வைத்து குறையலாம், எந்த பொருளாதாரமும் வராது, எந்த ஒரு சாமானுக்கும் வெளியில போயலாம். அவங்களுக்கும் என்ன சிக்கல் என்றா, அவங்களுக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒன்றும் இல்ல, வெறுமனே கூடாரங்கள் தான். சாப்பிட்டதுக்கு சரியான ஏற்பாடு இல்ல. மழை வெயிலுடைய காலம் வந்தா வெயிலுண்டா அதுல வெயில்ல காயணும், மழைண்டா மலையில நலையணும். இப்படியான ஒரு பயங்கரமான சூழல் 2 தரப்புக்கும் மீக்கிறாங்க. எதிரிகள் நினைச்சாங்க வந்தோன்ன யுத்தத்தை முடிச்சுட்டு போய்த்திடலாம், பார்த்தா யுத்தத்தை முடிச்சுட்டு போறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா மதீனாவுக்குள்ளுக்கே கால் வச்ச இயலாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, முயற்சி செய்யறாங்க. எதிரி படை என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல தோண்டிப்பட்டதுல அகலம் குறைஞ்ச பகுதிக்கான்னு பாக்குறாங்க. தோண்டப்பட்ட அந்த ஹந்தக்குல ஏதாவது ஒரு பகுதி அகலம் குறைஞ்சதாக இருந்தா குதிரையால பாயிரத்துக்கு முயற்சி செஞ்சாங்க. கொஞ்சம் அகலம் குறைஞ்ச பகுதியை தாண்டி வரலாம் என்று சொல்லி முயற்சி செஞ்சு ஒவ்வொரு டீமா முயற்சி செஞ்சாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இருந்த ஒரு படை அவங்க முயற்சி செஞ்சாங்க. அம்ர் பின் ஆஸோட இருந்த அவங்களோட படை முயற்சி செஞ்சாங்க. அபு சுஃபியானுடைய படை முயற்சி செஞ்சாங்க. இக்ரிமாவோட இருந்த படை அவங்க முயற்சி செஞ்சாங்க. துரார் இப்னுல் ஹத்தாபுடைய, இப்படி ஒவ்வொருத்தருடைய படையும் முயற்சி செஞ்சாங்க. அதுல ஒரு கட்டத்துல இக்ரிமா, எங்களுக்கு தெரியும் அபூ ஜஹலுடைய மகனாக இருந்த இக்ரிமா பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட ஒரு டீம் உண்டு. அதுல மிக முக்கியமாக இருந்த மிக பெரும் அரபியர்கள் ஒரு வீரனாக கருதப்பட்ட அப்து வுத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீரனும் அந்த படையில் இருந்தான். அவங்க எப்படியோ
அகல தாண்டி இங்கல வந்துட்டான். அகல கடந்து இந்த பக்கத்துக்கு வந்துட்டாங்க. சேருல அவங்கட அந்த குதிரை மாட்டிப்பட்டுட்டு இப்ப அந்த குதிரையில இருந்து இறங்கிய அம்ரு இப்னு அப்தி வுத் என்று சொல்லக்கூடியவன் இப்ப என்ன செய்யறான்டா, தன்னோட முஸ்லிம்கள்ல யாராவது நேருக்கு நேரான போர் செய்ய தயாரான்னு கேட்கிறான். இப்ப மிகப்பெரிய வீரன், மிக பிரபலமான வீரன், சஹாபாக்கள் லேசில முன்னுக்காக அல்ல, ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இளம் வாலிபர் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்து ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உனக்கு 2 விஷயத்துல ஒன்றை முன் வச்சிருவேன், 2ல் ஒன்று, அதுல ஏதாவது ஒன்றை நீ ஏத்துக்கொள்வாய் தானே என்று கேட்டான். சொன்னான், நான் ஏத்துக்கொள்வேன், நீ ஏதாவது 2ல் ஒரு விருப்பம் தந்தா நான் ஒன்றை நான் ஏத்துக்கொள்வேன். சொன்னாங்க, நான் முதலாவது ஒன்ன இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன் என்று சொன்னான். நான் உன்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னான், லா ஹாஜத்தலி இலல் இஸ்லாம், ஓண்ட இஸ்லாம் எனக்கு தேவையில்ல என்றான் அம்ரு இப்னு அப்தி. அப்ப சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் என்னோட நேருக்கு நேரான போருக்கு நீ வான்னு சொல்லி யாரு, சின்ன சஹாபி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனை கூப்பிட்டான். இதை கேட்டோன்னே அவன் சொன்னான், என்னுடைய சகோதரனுடைய மகனே, வல்லாஹி மா உஹிப்பு அன் அக்துலக், உன்னை கொள்றது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, உன்னை கொள்றதை நான் விரும்பல என்ற கருத்துல அவன் சொன்னான். அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்பு அன் அக்துலக், ஆனா உன்னை கொள்றதை நான் விரும்புறேன் என்று சொல்லி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னோன்னே அவனுக்கு கோபம் வந்துட்டு அவன் அப்படியே குதிரையிலிருந்து இறங்கி அவன் அந்த ஆவேசத்துல என்ன செஞ்சான்டா, நான் திரும்பி போக மாட்டேன் உங்களை அவ்வளோ பேரை அழிக்காமன்ற அந்த சபதத்துல தன்னுடைய குதிரையை தண்ட கையாலேயே வெட்டி விட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நோக்கி போனான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவனுக்கும் இடையில வாழ்வீச்சுகள் மாறி மாறி நடந்துச்சு. ஹஸரத் அலி ரலியல்லாஹுடைய கையில அவன் மாபெரும் வீரன் கொலை செய்யப்படுகிறான். இதுதான் இந்த அகல் போர்ல நடைபெற்ற முதலாவது கொலை. அந்த அம்ரு இப்னு அப்தி வுத்னு சொல்லக்கூடிய மாபெரும் வீரன் கொலை செய்யப்படுகிறான். அப்ப இதுக்கு பின்னாலேயும் குறைஷியர்கள் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, எப்படியாலும் தாண்டி வரணும்னு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அந்த முயற்சி கைகூடல்ல. அப்ப எதிர் 2 தரப்புலயும் இருந்து என்ன செஞ்சு கொண்டாங்கண்டா, அம்புகள் எறிஞ்சு கொள்வாங்க. கிட்டத்தானே ஒரு சாதாரண அடி தூரம் தானே. அப்ப என்ன செஞ்சாங்கண்டா, அம்புகள் எறிஞ்சு கொள்வாங்க, கற்களை எறிஞ்சு கொள்வாங்க. அதை தவிர அவங்க நேருக்கு நேரான போர் நடக்கல. காரணம், ஒரு தரப்புக்கு அடுத்த தரப்போட நெருங்க முடியாத நிலைமை இருந்துச்சு. இப்ப இந்த நிலைமையை நீடிக்க குறைஷியர்கள் விரும்பல. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதுக்கு முடிவு கட்டுறதாக இருந்தா அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? இந்த பனு குறைலாவுடைய பின்பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே வழி. இப்ப ஆலோசனை பண்றாங்க, எப்படியாவது இந்த பின்வழியை பிடிக்கணும். பின்வழியை பிடிக்கிறதாக இருந்தா பனு குறைலா எங்களுக்கு உடன்படணும். ஆனா பனு குறைலா உடன்படாது. காரணம், அவங்க முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. எனவே இந்த பனு குறைலாவுடைய ஒப்பந்தத்தை உடைச்சோம்டா நாங்க பின்வழியால வரலாம், முஸ்லீம்கள் உஹதுல மாதிரி நடுவுல மாட்டிக்கொள்வாங்க, சிக்கிக்கொள்வாங்க என்று சொல்லி மக்காவுடைய படை திட்டமிடுகிறது. இந்த திட்டத்தை செயற்படுத்துறதுக்கு யாரை பிடிக்கிறாங்க? பனு நலீர் யூத தலைவன். இந்த யுத்தத்தை முக்கியமாக திட்டமிட்ட ஹுயை இப்னு அக்தப்ட போய் இது சொல்றாங்க, மக்காவுடைய படை பாரு, நீ எங்களை கூட்டி கொண்டு வந்து இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டாய், நீ எங்களுக்கு சொல்லி இருந்தா நாங்க வந்திக்க மாட்டோம். ஹுயை சொன்னான், எனக்கும் கூட தெரியாது இவங்க இப்படி ஒரு அகல் தோண்டி வச்சிக்கிற விஷயம். அப்ப மக்காவுடைய படை சொன்னாங்க, அபு சுஃபியான் சொன்னாரு, அப்போ ஒரே ஒரு வழி, நீ பனு குறைலா யூதர்களுடைய தலைவன் கஅப் இப்னு அஸதோட போய் ஏதாவது அடிப்படையில் அவனை இணங்க செஞ்சு முஸ்லீம்களுடன் ஒப்பந்தத்தை முறிக்க நீ வச்சிடுன்னு சொல்றான். இந்த கட்டத்துல தான் அந்த ஹுயை போய் கஅப் இப்னு அஸதோட பேசுகிறான். அதுக்கு பின்னால அந்த ஒப்பந்தம் முறிக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு உருவாகுது. அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்ற எங்களோட அகல் போருடைய 2வது பகுதி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதியில பார்ப்போம்.